சட்டசபை கூட்டத்தொடரானது கடந்த 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில கள்ளக்குறிச்சி விவசாய விவகாரத்தை கண்டித்து அதிமுகவினர் கடந்த 3 நாட்களாக கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்குள் வந்திருந்தனர். இதனால் இந்த கள்ளக்குறிச்சி விவசாய விவகாரம் தொடர்பாக கடும் அமளியில் ஈடுபட்டதுடன் சட்டசபையில் இருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில சட்டசபை கூட்டத்தொடரின் இன்றைய நிகழ்வுகள் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில இன்றைய கூட்டத்திலும் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அவர்கள் கள்ளக்குறிச்சி இந்த விசசாராயத்தை கண்டித்து விவாதம் எழுப்பிய நிலையில மீண்டும் அமளியில் ஈடுபட்ட நிலையில அவர்களை மீண்டும் சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனை அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில அதன் தொடர்ந்து நடப்பு சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். இந்த உத்தரவானது அதிமுகவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில சட்டசபை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையில உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக அதிமுக முடிவு செய்து இது தொடர்பாக வள்ளுவர் கோட்டத்துல நாளை போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக கூறி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தரப்புல சென்னை காவல் ஆணையரிடம் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்தனர். இங்க வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் இந்த கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு சென்னை காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். குறிப்பாக அவர்கள் கேட்டிருந்த வள்ளுவர் கோட்டம் தராமல் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தை தற்போது சென்னை காவல்துறையினர் ஒதுக்கியுள்ளனர். குறிப்பாக பெரும் பலத்த நிபந்தனைகளோடு இந்த போராட்டம் நடத்த காவல்துறை தரப்புல அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது இந்த போராட்டத்துல வெளியேற்றப்பட்ட அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வள்ளுவர் கோட்டத்துல இந்த அனுமதி மறுக்கப்பட்டது. எழும்பூர் ராஜரத்னத்துல இவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்ற பல்வேறு உத்தரவையும், அது மட்டுமின்றி காலை 9 மணி முதல் மதியம் 5 மணி வரை மட்டுமே இந்த போராட்டமானது மேற்கொள்ள வேண்டும் எனவும், அது மட்டுமின்றி காவல்துறையினர் அந்த அனுமதித்த அந்த இடத்தில் மட்டுமே போராட்டம் நடத்த வேண்டும், எந்த விதமான பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலே இந்த போராட்டம் நடத்தக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளுடன் அதிமுகவுக்கு தற்போது சென்னை காவல்துறையினர் அனுமதி வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.